இதான் நடக்கும். பெண்களை வந்து அவன் மதிக்கணும். சரி, இந்த பெண்ணோட நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும், இந்த பொண்ணு நம்ம குழந்தைக்கு அம்மாவா இருந்தா நல்லா வளர்க்கும் நம்ம குழந்தைகளை, இது நம்ம ஃபேமிலி சேஃபா இருக்கும், நம்ம அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்குவாங்க, நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கும்போது இந்த பெண் வந்து நம்மளை வந்து நோகடிச்சிட மாட்டா. இந்த மைண்ட் செட் ஒரு ஆணுக்கு வந்தா தாங்க அவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்குவான். இது நான் எதாவது மாத்தி பேசுறேன்னா, ஆண்களோட மைண்ட் செட் இதுவா தானே இருக்கு. இதுல எங்க இந்த பேட்களுக்கு இடம் இருக்கு? இந்த பேட்களுக்கு என்ன இடம் இருக்காங்க? அப்போ ஒரு உண்மையான காதலே அந்த பெண்ணுக்கு கடைசி வரைக்கும் வராது. அப்புறம் எல்லாம் ஆண்கள் மேல ஹேட்டு தான் வச்சிருப்பா. நீ ஆணை வந்து செக்ஸுக்காக மட்டும் பார்த்த அப்படின்னா ஆணுடைய அடுத்த பரிணாமமே உனக்கு தெரியாதே. அடுத்த பரிணாமமே தெரியாதே. அவன் ஒரு தந்தையை அவன் எப்படி செயல்படுவான், ஒரு தியாகத்துல அவன் எப்படி செயல்படுவான், உனக்காக உழைக்கிறவனா இருப்பானா, உனக்காக விட்டு கொடுக்குறவனா இருப்பானா, ஒரு சண்டையில உனக்காக சரி விடு பாத்துக்கலாம் அப்படின்னு கடந்து போறவனா இருப்பானா, இதெல்லாம் நீ பார்க்கணும்ல ஒரு ஆண்கிட்ட.